வணக்கம் நண்பர்களே. இந்த பிரபஞ்சத்தோட எல்லையில்லா வெளியில் சுழன்றுக்கிட்டு இருக்கிற கோள்களும் நட்சத்திரங்களும் வெறும் ஜடப்பொருள் கிடையாதுங்க. அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான மின்காந்த அலைகளையும் கதிர்வீச்சுகளையும் தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. விண்வெளியில் நடக்கிற இந்த ஆற்றல் மாற்றங்கள் பூமியை தாண்டி இங்கே வாழுற நம்மளோட நரம்பு மண்டலத்திலையும் மூளையில் இருக்கிற நியூரான்களையும் ரொம்ப நுட்பமாக பாதிக்குதுங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மைங்க. குறிப்பாக சூரிய குடும்பத்தில் கோள்கள் இடம் மாறும்போது பூமியோட காந்தப்புலத்தில் மாற்றங்கள் உருவாகுது. இது மனுஷங்களோட சிந்தனை திறனையும் செயல்களையும் தூண்டுது. இந்த விண்வெளி ஆற்றலுக்கும் மனுஷ மனோதத்துவத்துக்கும் இருக்கிற தொடர்பை ஆராய்ஞ்சு பார்த்தா சில குறிப்பிட்ட ராசினரோட ஆளுமை திறன் நம்மளால் ரொம்ப துல்லியமாக புரிஞ்சுக்க முடியுங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றல் சுழற்சியில் மிதுனம் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுற அந்த வான்வெளி அதிர்வுகளோடு தொடர்புடையவங்க. இயற்கையிலேயே ஒரு சூப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் அறிவாற்றல் சமநிலையும் கொண்டிருப்பாங்க. இவங்களோட மூளை செயல்பாடு மற்றவங்களை விட ரொம்ப வேகமான மின்தூண்டல்களை கொண்டதுங்க. அதனால தான் எவ்வளவு கஷ்டமான டேட்டாவாக இருந்தாலும் சிக்கலான தகவலாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு அதை லாஜிக்கலாக அனலைசிஸ் பண்ணுற திறமை இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்குது. இவங்களோட நரம்பியல் வேதியியல் மாற்றமே மற்றவங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டதுங்க. அதனால் எந்த புது சூழலையும் இவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெறும் குணம் மட்டும் கிடையாதுங்க. இவங்களோட எனர்ஜி மற்றவங்களோட எனர்ஜியோட மிங்கிள் ஆகிற ஒரு சயின்டிஃபிக் ஈவெண்ட் இது. சுயநலம் அப்படிங்கிற சின்ன வட்டத்தை தாண்டி சமூகத்தோட பொதுவான நன்மையை இவங்க ஏன் யோசிக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு பின்னால் ஒரு பெரிய லாஜிக் இருக்குங்க. ஒரு சிஸ்டம் முழுசாக சக்ஸஸ் ஆகணும்னா அதில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் சரியாக இருக்கணும்னு இவங்க ஆழமாக நம்புகிறாங்க. அதனால தான் இவங்க போடுற பிளான்ஸ் இவங்களை நம்பி இருக்கிறவங்களோட முன்னேற்றமும் சார்ந்து இருக்குங்க. மற்றவங்க எல்லாம் இது கஷ்டம், இது நடக்காது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற விஷயத்தை மிதுன ராசிக்காரங்க அவங்களோட லாஜிக்கல் அப்ரோச் மூலமாகவும் நுணுக்கமான பிளானிங் மூலமாகவும் அழகாக முடிச்சு காட்டுவாங்க. இது வெறும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லைங்க. சிக்கல்களை பிரித்து பார்த்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற இவங்க மூளையோட அந்த அட்வான்ஸ் அனலைசிங் பவர் தான் இதுக்கு காரணம். இப்போ நடக்கிற கோள்களோட கதிர்வீச்சு மாற்றங்களும் வான்வெளி ஆற்றல் நகர்வுகளும் இங்கே லைஃப்பில் இருக்கிற சவால்களை டெக்னிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற புது வழிகளை காட்டுதுங்க. ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் கொடுக்குற சிக்னல்களை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் எண்ணங்களை வடிகட்டிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் எப்படி உள்ளே எடுத்துக்கிறங்கிற ஒரு பெரிய ரிசர்ச் மாதிரியே இது அமையுது. குறிப்பாக குரு மாதிரி இருக்கிற பெரிய கிரகங்களோட ஈர்ப்பு விசை மாறும்போது நம்ம சிந்திக்கிற திறமையில் ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் வரும். அந்த எனர்ஜியை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறதுன்னு நம்ம சயின்டிஃபிக் நோக்கில் பார்க்குறது ரொம்ப அவசியங்க. இந்த விண்வெளி மாற்றங்கள் உணர்ந்து செயல்பட்டால் தடைகளை தகர்த்து இலக்கை அடைகிறதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிசல்ட் மாதிரி தானாகவே நடக்கும். விண்வெளியில் இருக்கிற பெரிய கோள்கள் சுழலும் போது வர அந்த ஈர்ப்பு விசை மாறுபாடுகள் நம்ம உடம்புக்குள் இருக்கிற பயாலஜிக்கல் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. குறிப்பாக ஒரு கிரகம் வக்கர நிலையில் இருந்து விடுபட்டு நேர்பாதையில் போக ஆரம்பிக்கும் போது பூமியோட காந்தப்புலத்தில் ஒரு சீரான அதிர்வெண் உருவாகும். இது நம்ம மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியில் இருக்கிற நியூரான்களோட ஸ்பீடை முறைப்படுத்துது. இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவான முடிவெடுக்கிற திறமையும் ஒரு லாங் விஷனும் கிடைக்கும். இது ஏதோ தற்செயலாக நடக்கிறது கிடையாதுங்க. அண்டவெளியோட ஃபிசிக்ஸ் மாற்றங்கள் மனித மனோதத்துவத்தோட சேர்ற ஒரு புள்ளி இது. வாழ்க்கையில் வர சிக்கல்கள் எல்லாமே நம்ம மூளையோட எஃபிஷியன்சியை செக் பண்ணுற வெறும் டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும்தான். கிரகங்களோட கதிர்வீச்சு சாதகமாக மாறும்போது சிக்கலான சூழல்களை அனலைசிஸ் பண்ணி தீர்வு கண்டுபிடிக்கிற சக்தி உங்களுக்கு பல மடங்கு அதிகமாகுதுங்க. ஒரு மனுஷனோட வெற்றிங்கிறது சரியான நேரத்தில் எடுக்கிற சரியான முடிவுகளை பொறுத்து தான் இருக்குது. உலக அளவில் ஜெயிச்ச பெரிய ஆளுங்களுக்கு பின்னாலேயும் அவங்களுக்கு வழிகட்ட ஒரு லாஜிக்கலான ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. இதையே தான் நாம் கைடன்ஸ்னு சொல்கிறோம். விண்வெளி ஆற்றலுக்கு நம்ம ஃபேவராக இருக்கும்போது இந்த வழிகாட்டுதல் நமக்கு உள்ளுணர்வு மூலமாகவோ இல்லை வெளிநபர் மூலமாகவோ கிடைக்க ஆரம்பிக்கும். இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறவங்க இலக்கை ரொம்ப ஸ்பீடாக ரீச் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விடியிலும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷனை கொண்டு வருதுங்க. இந்த பிரபஞ்சமே பெரிய லேப் மாதிரி தான். அதில் நம்ம ஒவ்வொரு நாளும் புது பாடங்களை கற்றுக்கிறோம். ஒரு நாளை தொடங்கும் போது வர டேட்டாவை ஏற்றுக்க தயாராக இருந்தால் மூளைக்கு தேவையற்ற ஸ்ட்ரெஸ் இருக்காதுங்க. நெகட்டிவ் எண்ணங்களும் வார்த்தைகளும் வெறும் லோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி தான். இதிலிருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறதுங்கிறது நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் சேமிக்கிறதுக்கு சமம். எங்கே நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே மூளையோட பவர் குறையும்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஒதுங்கிறது தான் நம்ம அறிவார்ந்த தற்காப்பு நடவடிக்கை. காலப்பெரு வெளியில் மாற்றங்கள் மட்டும்தான் நிரந்தரங்கிற அந்த சயின்டிஃபிக் உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் தேவையில்லாத பயம் போய் நம்பிக்கை பிறக்கும். கோள்களோட கதிர்வீச்சு நம்ம நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற தூண்டலை கவனிங்க. இந்த எனர்ஜியை பயன்படுத்தி டெய்லி லைஃப்பில் வர சின்ன தடைகளை ஒரு வாய்ப்பாக மாற்றி குருவோட ஆசீர்வாதம்னு சொல்லப்படுற அந்த ஹையர் லெவல் எனர்ஜியை பெற்றால் உங்கள் வாழ்க்கையோட போக்கே மாறிடும். ஒரு கோல் செட் பண்ணி பயணம் செய்ய ஆரம்பித்தா இந்த பிரபஞ்சத்தோட மின்காந்த அலைகள் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாகவே இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பூமியோட வளிமண்டலத்தில் வர அந்த காஸ்மிக் கதிர்வீச்சுகள் குறிப்பாக வியாழன் கிரகத்தோட இடர்பயிற்சி மாற்றங்கள் நம்ம உடம்புல இருக்கிற நாளமில்லா சிறப்பிகளோட வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்தும். மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து நடக்க போகிற அந்த முக்கியமான கிரக மாற்றம் பயாலஜிக்கல் டேர்னிங் பாயிண்ட். கிரகங்கள் வக்கரமாக இருந்தப்போ மின்காந்த அலைகள் சீரற்று இருந்ததால் உங்கள் மூளையில் கார்டிசோல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். இதனால தான் இவ்வளவு நாளாக கடுமையாக உழைச்சும் ஒரு தேக்க நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த வர்க்க நிவர்த்தி நடக்கிறதால மூளையில் டோபமைன் மற்றும் செரடோனின் மாதிரியான ஹாப்பி ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜி சென்டரை ஓப்பன் பண்ணிவிடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு சின்ன பதட்டமும் தோற்றுருவமேங்கிற பயமும் அவங்க நரம்பு மண்டலம் வெளியில் இருக்கிற வைப்ரேஷனுக்கு சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுறதால வர்றது தான்.
ஒரு சின்ன தப்பு கூட வந்துடக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிற அந்த அதீத கவனம் சில நேரம் எனர்ஜியை லாக் பண்ணிடும். இப்படி இருக்கிறப்போ குறிப்பிட்ட அதிர்வெண்ணை கொண்ட சவுண்ட் வேவை கேட்குறது ஒரு நல்ல தீர்வுங்க. எக்ஸாம்பிளுக்கு பழமையான மந்திரங்கள் இல்லை அபிராமி அந்தாதி மாதிரியான பாடல்களில் இருக்கிற அந்த ஒளி அதிர்வுகள் மூளையோட ஆல்ஃபா அலைகளை தூண்டி பதட்டத்தை குறைக்கும். ஒரு நல்ல புக்கை படிக்கிறது மூலமாக இல்லை தாளக்கதி இருக்கிற ஒளிகளை கேட்கறது மூலமாக சிதறிப்போன உங்கள் எனர்ஜியை லேசர் கதிர் மாதிரி ஒரே இடத்துல ஒரே மாதிரி குவிய வைக்க முடியும். ஆற்றல் மையங்களை நோக்கி போகிறங்கிறது உடம்போட பேலன்ஸை பார்க்குறதுக்கு தான். வெள்ளிக்கிழமைகளில் எனர்ஜி அதிகமாக இருக்கிற இடங்களுக்கு போய் ஒரு மையப்புள்ளி 11 முறை சுற்றி வரதுங்கிறது ஒரு வகையான டைமிங் மெடிடேஷன் மாதிரி தான். ஒரு சீரான வேகத்தில் சுழலும் போது அந்த இடத்தோட புவிகாந்த விசைக்கும் நம்ம உடம்போட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு சிங்க் கிடைக்கும். இது உடம்பில் இருக்கிற சக்கரங்களை தூண்டி தேங்கி போய் இருக்க எனர்ஜியை பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும். குறிப்பாக அந்த சக்திங்கிற பிரபஞ்ச விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை நீக்கி ஒரு ஸ்பீடையும் தெளிவையும் கொடுக்கும். இனி வர காலத்தில் பழைய தடைகள் எல்லாம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி தானாகவே விலக ஆரம்பிக்கும். குருவோட கதிர்வீச்சு சீராகிறதால கிடைக்கிற இந்த எனர்ஜி உங்களுக்குள்ளேயே தீர்வுகளை தேட உதவுற ஒரு டார்ச் லைட் மாதிரி செயல்படும். மனசுக்குள்ளே வர அந்த ஒரு புது உற்சாகம் வெறும் எமோஷன் மட்டும் கிடையாது, உங்கள் உடம்புல இருக்கிற செல்கள் ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தோட புது அதிர்வெண்ணுக்கு மாறினதோட விளைவு தான். அது இந்த மாற்றத்தை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு டெய்லியும் கற்றுக்கிட்டு முன்னேறுங்க. இது ஒரு மின்காந்த ரீதியான மறுசீரமைப்பு. இனி உங்கள் வெற்றிங்கிறது வெறும் கணிக்கப்பட்ட அறிவியல் உண்மையாக மாறும். ரொம்ப நாளாக கனவாக மட்டும் இருந்த பல விஷயங்கள் இப்போ ஒரு உறுதியான வடிவம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு மனுஷன் அவனோட ஆள் மனசில் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுக்கிற அந்த செகண்ட் அவனோட நரம்பு மண்டலம் ஒரு விளிம்பு நிலையை அடையும். அந்த நேரத்தில் சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம்னு மூளைக்கு கிடைக்கிற ஒரு பயாலஜிக்கல் ஃபீட்பேக். இப்போ வியாழன் கிரகம் சீராகிற இந்த வேலையில் உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். அதை வெறும் நியூஸாக பார்க்காம எப்படி செயல்படுத்தலாம்னு ஒரு ஆக்ஷன் பிளான் போடுங்க. மின்காந்த முரண்பாடுகள் விலகிறதால உங்கள் முயற்சிகள் எல்லாமே லாஜிக்கலாக ஜெயிக்க ஆரம்பிக்கும். லைஃப்பில் வர ஸ்ட்ரெஸ் எல்லாம் பெரும்பாலும் நம்மளால் வரது இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷனில் வர்றது தான். ஃபிசிக்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி மனுஷங்கக்கிட்டையும் ஆற்றல் பரிமாற்றம் நடக்கும். தேவையில்லாத எனர்ஜியை பற்றி யோசிக்காமல் ஹை ஃப்ரீக்வன்சி என்கிற எண்ணங்களில் கவனத்தை செலுத்துறது தான் ஒரு சிறந்த சைக்கலாஜிக்கல் டிஃபென்ஸ். நாம் பேசுகிற வார்த்தையை விட மூளைக்குள்ளே ஓடுற அந்த எண்ண அலைகளுக்கு வலிமை அதிகம். அதை ஒரு விதை மாதிரி பாசிட்டிவான விதைகளை விதிச்சா அது உங்கள் சூழ்நிலையை அப்படியே மாற்றி ஒரு தீர்க்க தரிசனமாக மாறும். ஒரு மனுஷனோட மாற்றத்தை தடுக்கிற முக்கியமான விஷயங்கள் எது தெரியுமா? மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான். மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் இந்த தர்க்கமில்லா பயத்தால் தங்களோட திறமையை வெளிப்படுத்தாமல் தள்ளி போடுறாங்க. இது உங்கள் முடிவெடுக்கிற திறனை முடக்கிற ஒரு மனோ தத்துவத்தை மற்றவங்களோட கருத்துங்கிறது அவங்களோட மனநிலை சார்ந்தது. அது உங்களோட திறமைக்கான அளவுகள் கிடையாதுங்க. இந்த பயத்தால் எவ்வளவோ நல்ல ஐடியாக்கள் வெளியே வராமலேயே அழிஞ்சு போகுது. உங்களை நீங்களே கட்டுப்படுத்துகிற இந்த சூழலிலிருந்து வெளியே வர்றது தான் உண்மையான வெற்றிக்கான முதல் படி. சுய ஒழுக்கமோ விடாமுயற்சி தான் வெற்றியோட பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ஃபார்முலா. சுற்றி இருக்கிறவங்களை குறை சொல்கிறத நிப்பாட்டிட்டு நம்ம வேலையில் சீரான ஒழுக்கத்தை கொண்டு வந்தால் மூளையோட பவர் உச்சத்தை அடையும். எந்த மாற்றமும் ஒரு சின்ன முயற்சியில் இருந்து தான் தொடங்கும். அந்த முயற்சியை எடுக்கிற துணிச்சலையும் அதை தொடர்ந்து செய்கிற மனதிரத்தையும் வளர்த்துக்கோங்க. நெகட்டிவ் பேச்சுக்களுக்கும் தயக்கங்களுக்கும் மூளையில் இடம் கொடுக்காமல் ஒரு தெளிவான இலக்கை நோக்கி எனர்ஜியை பாய்ச்சுங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் பிரபஞ்சத்தோட மின்காந்த அலைகளோட சேர்ந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக இந்த ரிசர்ச்சில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, பிரபஞ்ச மாற்றங்கள் எதுவுமே தற்செயலாக நடக்கிறது இல்லை. எல்லாமே மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் விதிகளுக்கு உட்பட்டது தான். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் கிரகத்தோட ஆளுமையால் மூளையோட இடது மற்றும் வலது பக்கங்களுக்கு இடையில் ஒரு சூப்பரான தகவல் பரிமாற்றம் நடக்கும். இதனால தான் நீங்கள் தர்க்க ரீதியாகவும் சிந்திப்பீங்க, அதே சமயம் கிரியேட்டிவாகவும் இருப்பீங்க. இப்போ குரு பகவான் நேரடி பாதையில் வர்றது உங்கள் நரம்பு மண்டலத்துக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்து தேங்கி நின்ற வேலைகளை ஸ்பீடாக முடிக்க வைக்கும். இவ்வளவு நாளாக போட்ட உழைப்புக்கான பலன் இப்போ ஒரு பாசிட்டிவ் கெமிக்கல் ரியாக்ஷனாக உங்கள் லைஃப்பில் தெரிய ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தா உங்கள் மூளையோட அனலைசிங் பவர் அதிகமாகிறதால இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் பிஸ்னஸில் இருந்த சிக்கல்கள் மறைஞ்சு ஒரு பேலன்ஸான சூழல் உருவாகும். கடன் பிரச்சனைகள் குறையவும் சேமிப்பு அதிகமாகவும் வாய்ப்புகள் அதிகம். ப்ரொஃபஷனலாக பார்த்தா உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்பீட் அதிகமாகிறதால ப்ரொமோஷன் மற்றும் புது வேலைவாய்ப்புகள் தேடி வரும். மற்றவங்க கைவிட்ட ப்ராஜெக்டை நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் மூலமாக ஜெயிச்சு காட்டி சொசைட்டியில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெறுவீங்க. இது உங்கள் கான்ஃபிடென்ஸை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணும்னா மூளையில் சுருக்கிற ஆக்சிடோனின் அளவு சீராகிறதால குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன உரசல்கள் நீங்கி ஒரு அமைதி உண்டாகும். ஹெல்த்தை பொறுத்தவரை பழைய உடல்நிலை பாதிப்புகள் குறைய ஆரம்பித்து உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும். லீகல் பிரச்சனைகள் குறையும். வீடு வாகனம் வாங்கிறதுக்கான சான்சஸ் உங்கள் உழைப்பாலையும் பிரபஞ்சத்தாலையும் எனர்ஜியாலையும் கைகூடும். ஃபைனலாக இந்த மாற்றத்தை உங்கள் சக்ஸஸாக மாற்ற உங்கள் லாஜிக்கல் திங்கிங்கை முழுசாக யூஸ் பண்ணுங்கள். விமர்சனங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இலக்கில் மட்டும் குறியாயிருங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. அது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூக்கை உருவாக்கி கர்ம வினையோட தாக்கத்தை குறைக்கும். விண்வெளி ஆற்றல் சாதகமாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் அறிவையும் உழைப்பையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத அறிவியல் உண்மை. நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை தொடங்குங்க. வெற்றி இனி உங்கள் கையில் தான்.